கிறிஸ்துவில் பிரியமானோரே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். லெந்து காலங்கள் என்கிற ஒரு சிறப்பான காலங்களுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். வழக்கமாக, பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக நாம் இந்த காலங்களை நினைவு கூர்ந்தாலும், ஒவ்வொரு வருடமும் அதனுடைய தன்மையிலேயோ அது நமக்குள் கொண்டு வரும் மாற்றங்களிலேயோ நாம் எந்த விதமான சலிப்பையும் அடைவதில்லை. இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் அந்த காலங்களின் தன்மைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமும் அதை திருமறையின் அடிப்படையில் அபியாசிப்பதுமே அந்த மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மைதான் இது. லென்ட் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் துளிர்விடுதல் என்பதாகும். ஆவிக்குரிய வாழ்விலேயும் இது ஒரு துளிர்விடும் வசந்த காலங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும். மரம், செடி, கொடிகள் எல்லாம் இந்த இலையுதிர் காலங்களிலே தங்களின் பழைய இலைகளை உதிர்த்துவிட்டு புதிய இலைகளை துளிர்களாக பெற்று ஒரு புதிய மேனியை அவைகள் அடைவது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையை திருமறையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் சாயலிலே பங்கடைவதற்கு நம்மை புதிதாக்கி கொள்ளுகிற ஒரு காலங்கள் தான் இந்த லெந்து என்கிற காலங்கள். இதை வெறும் சடங்காக்கி விடுவதிலே நாம் மிகவும் எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறோம். அந்த அபாயத்திலிருந்து நீங்கள் நீங்கி வெளியே வர வேண்டும். தூய்மைப்படுதலின் காலமாக, தூய்மைப்படுதலுக்கான வழிமுறைகளை கிறிஸ்துவின் வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காலங்களாக இந்த காலங்களை நீங்கள் காண முன் வர வேண்டும். பரிசுத்தம் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்நாளிலே இந்த காலங்களிலே அதிகம் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் எவ்விதமாக செயல்படுத்த போகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது மனித நோக்கிலா அல்லது பரிசுத்தம் என்கிற வார்த்தை இறை நோக்கிலா? இறை நோக்கில் அது இருக்குமானால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும்: வேறுபடுத்தப்படுதல். கிறிஸ்துவுக்காக தன்னை வேறுபடுத்தி கொண்டு வேறுபடுதலின் வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்தவனே பரிசுத்த வாழ்வுக்கு பங்காளியாக மாறுகிறான். அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த லெந்து காலங்கள். எனவே தொடர்ந்து இந்த லெந்து காலங்களுக்கான ஒரு சிறு தியானம் உங்களை தேடி வரும். இதில் பங்கடையுங்கள். கிறிஸ்துவின் சாயலிலே உயிர்ப்பிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.